அர்ச்சிஷ்ட அந்தோனியார் வணக்க மாதம் 27வது நாள். அர்ச்சிஷ்ட அந்தோனியாருடைய பாக்கியமான மரணம் 1231வது ஆண்டு ஜூன் மாதம் 13ஆம் தேதி அர்ச்சிஷ்ட அந்தோனியார் மற்ற சகோதரரோடு பந்தியில் அமர்ந்து சாப்பிட துவங்கும் போது மூர்ச்சையாகி விழுந்தார். அப்போது சகோதரர் அவரை தூக்கி வைக்கோர் படுக்கையின் மேல் கிடத்த அவர் ரோடே சகோதரரை பார்த்து, என் பிரிய சகோதரரே, நான் இப்போதிருக்கும் மடத்துக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்க பதுவாவில் நமது மடத்துக்கு என்னை எடுத்து போவது உத்தமமாயிருக்கும் என்றார். காம்போசேன் பியத்ரோ மடத்தாருக்கு அவரை போகவிட மனம் இல்லாதிருந்தது. ஆனாலும் அவரை ஒரு வண்டியில் ஏற்றி பதுவா பட்டணம் சேர்ந்தபோது வேறொரு சகோதரர் வந்து அச்சிஷ்டவர் ஜன சந்தடியில் கஷ்டப்படாதபடிக்கு பட்டணத்துக்கு வெளியிலிருந்த மற்றொரு சன்னியாசி மடத்தில் தங்குவதே நலம் என்று சொன்னதை கேட்ட அந்தோனியார் அதற்கு சம்மதித்து அந்த சிறு மடத்தில் கொஞ்ச நேரம் இளைப்பாறின பிறகு வெகு பக்தி தாழ்ச்சியோடு பாவ சங்கீர்த்தனம் செய்து கொண்டார். பரிசுத்தருடைய மரணம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக விலை மதிப்பற்றதாய் இருக்கின்றது என்கின்ற வேத வாக்கிய பிரகாரம் ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனிதர் கண்களுக்கு முன்பாகவும் அச்சிஷ்ட அந்தோனியாருடைய பாக்கியமான மரணம் விலை மதிப்பற்றதாய் இருக்கிறது. பாவ பொருத்தல் அடைந்த பிறகு சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்தனவராய் தெளிவான குரலோடு தமக்கு மிகவும் பெரிய ஜெபமாகிய ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்னும் பாட்டை பாடத் துவங்கினார். உயிர் பிரிய போகும் சமயத்திலும் அச்சிஷ்ட தேவமாதாவின் மட்டில் விசேஷமாய் அவள் தம்முடைய ஆத்தும சரீரத்தோடு மோட்சத்துக்கு எழுந்தருளி போனாள் என்பதில் தம்மிடத்தில் விளங்கி வந்த பக்தியை காண்பித்தார். அந்த சமயத்தில் நமது ஆண்டவராகிய சேசு கிறிஸ்துநாதர் தமது பிரமாணிக்கமுள்ள ஊழியனுக்கு ஆறுதல் வருவிக்க அவருடைய ஆத்துமத்தை மோட்சத்துக்கு கூட்டி போக அவருக்கு பிரசன்னமானார். அந்தோனியார் கண்களை திறந்து வானத்தை நோக்கி பார்க்க அவருடைய முகத்தில் பரலோக ஒளி வீச சூழ்ந்திருந்த சன்னியாசிகள், நீர் என்ன காண்கின்றீர் என்று வினவின போது, என்னுடைய கடவுளை காண்கின்றேன் என்றார். அவஸ்தை பூசுதல் பெரும்படியாக அவரிடத்தில் சொன்னபோது அந்தோனியார், என் நுளத்தில் அந்த பூசுதலை பெற்றிருக்கிறேன். வெளியில் பூசுவது அவசியமில்லாமல் போன போதிலும் அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வேன், ஏனெனில் என் ஆத்துமத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றார். சில சமயம் ஞான விதமாய், மற்றவர்கள் பார்க்காத விதமாய் அவர் அவஸ்தை பூசுதல் பெற்றிருக்க வேண்டும் என்று அநேகர் எண்ணுகிறார்கள். அவருக்கு வர வர பலவீனமாகிறதை கண்டு அவஸ்தை பூசுதல் என்னும் தேவதிரவி அனுமானத்தை நிறைவேற்றினார்கள். அச்சிஷ்ட எண்ணெய் பூசப்பட்ட தமது கரங்களை விரித்து சூழ்ந்திருந்தவர்களோடு தவ சங்கீதங்களை ஜெபித்தார். அரை மணி நேரம் பொறுத்து களையாயிருப்பவன் தூங்குவது போல கண்களை மூடி பாக்கியமான மரணம் அடைந்தார். அவர் மரித்த மாத்திரத்தில் வியாதி கொடுமையினால் கருத்து வற்றி போயிருந்த அவருடைய கரங்கள் வெண்மையாயின. வாலிபத்தில் எப்படி இருந்தாரோ அப்படியே ஆனார். வெர்சேய் பட்டணத்தில் இருந்த தமது பெரிய நேசருக்கு காட்சி தந்து அவருடைய தொண்டை வியாதியை நீக்கி தமது மரணத்தை அறிவித்தார். அவர் மரித்தபோது அவ்விடத்தில் இருந்த சன்னியாசிகளும் கன்னியாஸ்திரிகளும் சில நாட்களுக்கு அவருடைய மரித்த சடலத்தை தங்களிடத்திலேயே ரகசியமாய் வைத்திருக்கும்படி ஆசித்தார்கள். ஆனால் பதுவா பட்டணத்தின் சிறு குழந்தைகள் தேவ திருவுளத்தால் ஏவப்பட்டு தெரு தெருவாய் போய், செத்துவிட்டார் பரிசுத்த தந்தை, மரித்து விட்டார் அச்சிஷ்ட அந்தோனியார் என்று உரக்க சத்தமாய் அறிவித்தார்கள். ஒரு புண்ணியவதி மரித்த அவருடைய கரத்தை ஏந்தி முத்தமிட்டு உத்திரிக ஸ்தலத்தில் தான் வேதனைப்படாதபடி இவ்வுலகத்திலேயே தன் பாவங்களுக்காக உத்தரிக்க தனக்கு தயை செய்ய வேண்டும் என்று அவரை மன்றாட, உடனே அவள் சரீர ஆதியந்தம் நோக்காடு உண்டாகி பொறுக்க முடியாத வேதனை அனுபவித்தாள். அதனால் தான் கேட்ட மன்றாட்டு தன் பலத்துக்கு மிஞ்சினதென்று அவள் கண்டுபிடித்து அச்சிஷ்டருடைய அங்கியில் ஒரு சிறு துண்டு கொண்டு வர சொல்லி தன் சரீரத்தை தொடவே நோக்காடெல்லாம் நின்று விட்டது. எப்போதும் சர்வேசனுடைய சித்தத்துக்கு நம்முடைய மனதை கீழ்ப்படுத்தி ஆத்தும நன்மையோ சரீர சகாயமோ எந்த மன்றாட்டானாலும் நாம் கேட்க வேண்டியது அச்சிஷ்ட அந்தோனியார் மட்டில் நம்முடைய பக்தி நம்பிக்கையெல்லாம் வைத்து அவருடைய மன்றாட்டை கொண்டு நமக்கு வேண்டிய நன்மை உபகாரங்களை சர்வேசனிடத்திலிருந்து அடைய கடவோம். ஜபம். ஆபத்துகளிலும் சாவிலும் முதலாய் நின்று உமது பேரில் பக்தி உள்ளவர்களை காப்பாற்றுகிறவரான அச்சிஷ்ட அந்தோனியாரே, ஆத்தும சரீர வியாதிகளிலும் விசேஷமாய் நித்திய மரணத்திலுமிருந்து எங்களை காப்பாற்ற கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியை எளியவர்களுக்கு உதவி செய்கிறது. இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லிய ஜெபம்.
பாக்கியமான மரணத்தை அடைந்தவரான அச்சிஸ்டர் அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.